சிரிக்கும் பச்சைக்கு ஓடி வந்தான் முறையிலே ஆட வந்த 16 வயது அவர் கண்ணீரண்டில் உங்களை ஈழத்து சவுந்தரராஜன் நான் அழைத்தார்கள் முந்தி. வணக்கம் ஐயா. இந்த மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் உங்களை பற்றியான அறிமுகங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எங்களுடைய தமிழ் ஈழத்தின் தலை சிறந்த பாடகர்களில் ஒருவரான சுகுமார் அவர்கள் தான் இன்றைக்கு எங்களுடன் இந்த செவியில் பங்கேற்கின்றார். அந்த வகையில் ரெஜி பிளாக் யூடியூப் சேனலிலும் பிரகாஷ் வியூ யூடியூப் சேனலிலும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து வழங்க இருக்கிறோம். பார்க்க தவறாதீர்கள். தற்போது நிகழ்ச்சிக்கு போகலாம், வாருங்கள். உங்களை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம். தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய உடம்பு நிலைகள் எப்படி இருக்கின்றன? உடம்பு நிலை ஆண்டொன்று போனால் வயசொன்று போகும், வயசொன்று போனால் வருத்தமும் தேடி வரும். என்னுடைய உடம்பு நிலையில் எனக்கு டயபெட்டிக், அதனால் காலையில் போச்சு. அதனால் சில நிகழ்வுகள் இப்போ பாரம்பரிய கலை நிகழ்வு என்பது சற்று குறைந்தே போயிட்டு கலைஞர்கள் எல்லாம் சரியான கஷ்டம். இந்த நிலையில் நான் பாடிய காலம் 13 வயசில் பாடி இப்போ 65 வயசாகணும். என்னுடைய வயசுக்கு என்னுடைய பாடல் போதும் என்று தான் நினைக்கிறேன். தொழில் போதும். நீங்கள் கூறுங்கள், உங்களை பற்றியான அறிமுகம் தேவை என்று நினைக்கிறேன். நீங்கள் தற்போது கூறுங்கள், உங்களுடைய கடந்த காலங்களிலே இருந்த நீங்கள் பாடின காலங்களிலே பாடின கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது, தற்போதைய காலங்களில் இந்த கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது? எங்களுடைய கலாச்சாரத்தின் முறையை பார்த்தால் சொல்வார்கள், நீர் உயர நெல்லுயர, நெல்லுயர நீர் உயர. அப்போ இந்த பழமொழி என்னத்துக்கு சொல்கிறேன்னா, எங்களோட கலாச்சாரம் என்னென்னா, ஒரு 10 வயசில் ஒரு பெண் பிள்ளையை நாங்கள் வளர்க்கணும்னா வேலி கட்ட மாட்டோம். அந்த காலத்தில் வேலி பிறகு கட்டுவோம். ஏதாவது அந்த பிள்ளை தந்த வயசுக்கு வந்த பிறகு நாங்கள் நீர் உயர நெல்லுயர என்ற மாதிரி, நெல்லுயர நீர் உயரம் என்ற மாதிரி சிவரை கட்டி வளர்த்த சமுதாயம் தான் எங்களுடைய தமிழ் சமுதாயம். அந்த கலாச்சாரம் அப்படித்தான். ஆனால் தற்போதைய இருக்கிற சமுதாயங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கிறதா, அப்படி தோணுகிறதா உங்களுக்கு? எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கூட சொல்லக்கூடாது. ஆனால் என்ன, பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும் என்று சொல்வார்கள். சில கோட்பாடுகள் பிழையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் திருத்தியாதானே, நாங்கள் திருத்தினா சொல்லுவாங்க இவர்கள் அங்கிருந்தவர்கள் இங்கு வந்து திருத்துகிறார்கள். சில பேருக்கு அறிகுறிகள் சொன்னான், இப்படி நடக்கப்படாது என்றால் எங்களுடைய தமிழ் சமுதாயம் அப்படித்தான். நாங்கள் உங்களுக்கு இந்த இந்த தொப்பியுடன் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் உங்களுடைய ஒரு காலகாலமாக உங்களுடன் ஒட்டி இருப்பது என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? ஒரு அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு கொடி இருக்கிற மாதிரி இந்த சுகுமாருக்கு இந்த தொப்பி இருக்கிறது. தொப்பியை போட்டால் தான் சுகுமார் என்று கண்டுபிடிப்பார்கள். தற்போது உங்களுடைய உடம்பு நிலைகளை கொஞ்சம் மோசமாக இருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். அந்த வகையிலே இப்போது உங்களால் இந்த பாட முடியுமா, அல்லது நீங்கள் அந்த இதை தொடர்ச்சியா செய்து வருகிறீர்களா? வயசு போனால் குரல் கண்டம் அடைத்துத்தான் தீரும். இந்த எத்தனையோ பாடல், ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய டிஎம் சௌந்தரராஜனே ஒரு வயசில் தளர்ந்துடுவார். அதே போல எனக்கும் 65 வயசு. உங்களை ஈழத்து சௌந்தரராஜன் தான் அழைத்தார்கள் நினைக்கிறேன். முந்தி கணக்க நாகூர் கோயில் விஜயரண்ணம் இருந்தவர், அவர் பாடினார். இப்போ எங்களுடைய பாடல்களின் ஸ்டைல் வந்து வேறு, ஒரிஜினல் ஆட்டியண்டா ஒரிஜினல். இப்போ எண்ணிரண்டு 16 வயது அவர் கண்ணிரண்டில்
பாடுதம்மா காதல் கொண்ட மனசு. இப்படி பாடுற ஸ்டைல் நாங்கள் எடுத்ததுக்குண்டாங்க. நீ 2:12 பாடுறீங்க, அந்த ஸ்டைல் வரணும். இப்போ வயசும் போட்டுத்தானே இழைப்புத்தன்மைகள் அதெல்லாம் கூட இதைத்தான் இப்போது செய்கிறீர்களா, அல்லது அடுத்த கட்ட கலைஞர்களை உருவாக்க சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறீர்கள்? முயற்சி எடுக்கக்கூடிய அளவில் இப்போ இல்லை, என்னால் இயலாது. ஆனால் இதுக்கு முதல் நாங்கள் ஒவ்வொருவரையும் கலைஞர்ண்டா இப்படி இருக்கணும், கலைஞர்ண்டா பொறுமை இருக்கணும், கலைஞர்ண்டா இப்படி பிளங்கணும், ஆக நான் பெருசு என்று நினைத்தால் தட்டுற கைதட்டும் இல்லாமல் போயிடும். வாழை குலை மூடைக்கு முதல் நிமிந்து தான் நிற்கணும். அது பொத்தி போட்ட அப்புறம் தலையை குளிஞ்சிடுவோம். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் இவருக்கு. அதுதான் நான் கலைஞன் கற்பிக்க வேண்டிய பாடம். தொடர்ச்சியாக நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய அதாவது 2009க்கு முன்னர் எப்படி இருந்தது, 2009க்கு பிறகு உங்களுடைய பாடல்கள் எப்படி போய்கின்றது? அது 2009 நாங்கள் வன்னியில் இருந்தோம். வன்னியிலிருந்து தமிழ் பற்றான பாடல்களை பாடினோம். அதுக்கு பிறகு எல்லாம் ஓய்ந்து இந்தியாவில் வந்த பிறகு நாங்கள் பக்தி பாடல், கோயில் பாடல், என்னோட பாரம்பரிய கோயில் பாடல் அதுகளைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் உங்களை இப்பவும் விரும்புகிறார்கள். ஒரு சிலர்கள் அப்படியா இருக்கலாம், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இருக்கலாம். ஆனால் பெரும்பளவான புலம்பெயர் உறவுகள் உங்களை இப்போதும் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். என்னிடம் கனடாவில் இருந்து எடுத்து கேட்டார்கள், அவருடன் போய் நேரடியாக கதையுங்கள், நேரடியாக கதைத்து அவர்களுக்கு தெளிவான ஒரு பதில்களை தாருங்கள், அவருடைய உடம்பு நிலைகளை எப்படி இருக்கிறது என்று கேளுங்கள் என்று என்னிடம் கூறியிருந்தார்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு முதல். அப்போ நான் கொஞ்சம் வேலைப்பாடு இருந்ததால் வர முடியாமல் இருந்தது. உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பாடலும் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு இன்றுதான் நாங்கள் அது நிறைவேறி இருக்கிறது. அந்த உங்களை தேடிய உறவுகளுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அவர்கள் இருக்கு மட்டும் என் உயிர் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் என்னுடைய பாடல்களுக்கு கைதட்டின வழியாத்தான் நான் இன்றைக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். அப்போ அவர்கள், நான் சொல்ல வேண்டிய இதென்றால், யாரும் இருக்கும் பொழுதுதான் உதவிகள் புரிய வேண்டும். எல்லா நேரம் உதவி புரிந்து எனக்கு தெரியாது. இருக்கிற நேரம் அவர்கள் இவர் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார், இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறார், நாட்டுக்காக நான் பாடுபட்டு நானா சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இவ்வளவு வீர அந்த இடம், அதில் நான் உயர்த்து சொல்ல மாட்டேன். ஆனால் நாங்களும் அது சரி சமனாக அவர்கள் கண்டறிந்தால் நாங்கள் இந்த தொழிலை சுத்தமாக ரோட்டாக நின்று பிரச்சாரம் செய்து அந்த பணியில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இருந்தோம் என்று சொல்லப்பட நாங்கள் சார்ந்து இருந்தோம். அப்போ அடிக்கொருக்கா சொல்கிறேன், சும்மா எல்லோரும், இப்போ என்னுடைய மகன் அவர் இருந்தால் அவர் நாட்டுக்கான பணியில் இருந்தார். ஆனால் சும்மா இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாடுகள் அதுகளெல்லாம் போகிறாங்க. என்னுடைய மகன் அப்படி போகவில்லை. அப்போ அவங்களுக்கு சில நேரத்தில் கோபங்கள் வரும். நாங்கள் இவ்வளோ நாட்டுக்காக சண்டை பிடித்த எங்களுக்கு ஒரு மரியாதையும் தரவில்லை என்று. அதுவும் எனக்கு ஒரு பெரிய கவலை. மற்றது இப்போ இருக்கிற சில கலைஞர்களை பார்த்தால் அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும், என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றது சிலருக்கு விளங்குது. அதுதான் எனக்கு பெரிய கவலை. என்னடா எங்களுடைய ஜெனரேஷன் இதோட ஒளிஞ்சு போகண்டு மற்றவர்களை நாங்கள் அப்படியே அமர்த்தி வைக்கிற பாடகர்கள் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். மற்ற அவையில் கவிக்குறை இதுதான். இப்போ நாங்கள் நாடக தமிழ் இல்லை சகல இது அன்றைய கச்சேரியால் ஒரு பெரியவர் வந்து கேட்டால் உங்களுக்கு
சங்கீதம் இந்த பூசணம் விருது கிடைத்தது. நான் சொன்னேன், நான் வன்னியிலிருந்து வேண அபட்டுகள் அது உலகத்தை போன்றது. வன்னியில் நீங்கள் வேண்டப்பட்ட இதுகள் எங்கே இனி எந்த ஒரு ஜென்மம் எடுத்தாலும் அது கிடைக்கப்படாதவர்களின் கையால் வேண்டியிருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறுங்கள், எங்களுடைய மறைந்த சாந்தன் அண்ணாவுடைய காலத்திலும் அது உங்களுக்கும் அவருக்கும் இருந்த நட்பு ரீதியாக உறவுகள் எப்படி இருந்தது? அதை இழந்து நீங்கள் இப்போ என்னது அதை பற்றி யோசிக்கிறீர்கள்? சொல்ல போனால் நான் அன்றைக்கு என்னுடைய மகன் உங்களோட வந்து வச்சுட்டு போனேன். அவர் ரெண்டால் அவரும் தடுப்பில் இருக்கைகள் இவரை வேறு முகாமுக்கு கொண்டு போய் அவர் அளந்து வாங்கிட்டார். நீ இருக்கைக்கு சூமாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அவர் நான் இவர்களிடம் போய் நான் சிக்கிக்கொள்ளேன். நான் இந்த போட்டில் வந்து இறங்கிட்டேன். வந்தோடனே கேட்டாங்க, சாந்தம் தடுப்பில் நீங்கள் போ. நான் செஞ்சவாங்க, நான் வந்து கலைஞர், நீங்கள் பாட சொன்னாலும் ஓகே, அவர்கள் பாட சொன்னாலும் ஓகே, என்ன செய்ய சொல்கிறீங்க? நான் அப்படின்றது தான் நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அதே போல் அவரும் நானும் இருந்து அந்த வாழ்ந்த அந்த கலை பக்குவத்தில் அவரை நான் கண்டேன். அவருடைய மகன் 2 பேர் இயக்கத்தில் இருந்தார்கள். அதில் ஒரு மகன் முடிவெடுத்து அன்றைக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம் மச்சானுக்கா போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னால் நான் போய் பார்த்தா 2 கண்ணு கேம்படி ஸ்னாப். அப்போ என்னன்னா நான் அந்த கோயில் அன்றைக்கு நாங்கள் சொல்லி போட்டோம். அப்போ ஃபோன் வசதி எல்லாம் இல்லை தானே எங்கள்கிட்ட. போய் ஒரு தடவை விட்டு மோட்டர் சைக்கிளை விட்டு சொன்னோம் அப்படி வீரக்காக. அதுக்கு பிறகு ஒரு 15 நாளில் அதே இடத்துல அப்போ தான் இந்த பாட்டை பாடுறேன். சிஞ்சினிச்சான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் மேடையிலே ஆட்டம் ஆட வந்த மேடையிலே பாட விட்டு என்ன விட்டு ஆள விட்டு ஓடிவிட்டான். நான் சிரிக்கின்றேன் மானாயிட்டு பாடு, நான் அழுகின்றேன். அப்படி கலைஞர்களின் வாழ்க்கையில் எத்தனையோ இருக்கிறது. நீங்களும் சாந்தன் அண்ணாவும் உங்களுக்கு அறியாமலே நிறைய ஒரு சுவாரியமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஒரு அலப்பறைகள்னு சொல்லுவார்கள். அப்படியான சம்பவம் ஏதாவது நடந்ததா? ஒரு காமெடியான நிகழ்வுகள் ஏதாவது? எங்களை கண்டா போராளிகளுக்கெல்லாம் கைநட்டும் கும்மாள வந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நான் செந்திலுக்கு நடித்தேன், அவர் கவுண்டர் பண்ணிருந்தேன். அப்போ அவர் சொன்னால் நான் ஒரு கிழிஞ்ச பெனியனும் அதை காட்டிட்டு தந்தார்கள் முகாமில். அப்போ அடிச்சு விடுறேன். இவர் கவுண்டர் ஓடி போட்டார். எங்கடா போட்டு வாங்க அண்ணே, நான் இப்போ தான் அண்ணே ஆமியை சுட்டுட்டு வரேன். என்னடா இப்படி களைச்சி போயிருக்காங்க. டெலிப்டர் வரையன்னா கையில் பிடிச்சி தூக்கி அடிச்சு விட்டேன். டெலிப்டர் சொன்னேன். குனி பாப்பு பண்ணிட்டு குனியை ஓட்டுவதை நான் கீழே விட சொன்னமெல்லாம் பிள்ளையெல்லாம். இது என்னத்துக்காக செய்தாங்கண்டா, அவர்கள் எங்களுக்காக உயிரையும் விட தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்காக இந்த அவர்களை சிரிக்க பண்ணணுன்றதுக்காக அந்த சுவாரஸ்யமான இது கடந்த காலங்களில் நடந்தது. சாந்தன் அண்ணாவுடைய இறுதி காலங்களில் எப்படி இருந்தது? நீங்கள் இறுதி காலங்களில் அவருடன் பயணித்தீர்களா? இல்லை, அவர் இறுதி காலத்தோடு அவர் குறிப்பாக தன்னை மகனையும் பற்றி செய்ய வருகிறார். அப்போ சனத்தின் கோட்பாடுகள் என்னென்னா, சாந்தனும் சுமாரும் ஒன்றடியாக செய்யணும், ஒன்றடியாக வேற வேணும், ஒரே மேடையில் பார்க்க மக்கள் ஆசைப்படுவார். அவர் அதை சிந்திக்கிறார். அவர் தனிமையாகத்தான் போகணும் என்று பிள்ளைகள்கிட்ட கட்டளையாக. ஆனால் உங்களுடைய நட்பு அதுவாகவே இருந்தது. இனி வரும் காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளை இந்த கலைத்துறைக்கு நீங்கள் அழைத்து வந்தீர்களா? என்னுடைய மகன் பாடுவார், மகள் கனடாவில் இருக்கிறவா பெரிய பாட்டுக்காரியா. அடிக்கு மேல் அடி அடித்தா தான் அம்மியின் நகரம். தமிழீழத்தை பொறுத்தளவிலே அல்லது உலகெங்கிலுமே தமிழ் மக்கள் பரவி இருக்கும் தேசங்களை பொறுத்தவரை சுகுமார் அண்ணாவுக்கு பிறகு இது சுகுமார் அண்ணாவின் மகன் அல்லது சுகுமார் அண்ணாவின் மகள் என்று சொல்லுவதற்கு நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்களா உங்களுக்கு கலை? எங்க கதையை வளர்த்தாலும் இப்போ ஒன்று வில்லி ஒரு நிகழ்வு இல்லை. முந்தியன்னா ஒரு இப்போ
தை பிறந்தா வழிபிறக்கு வேண்டுவாங்க. அப்போ நாங்கள் தை பிறந்து மாசி சிவன் ராத்திரியோடு எங்களுக்கு நிகழ்வோடு மாசி சிவன் ராத்திரி தொடங்கினா நிகழ்ச்சி தொடங்கிடுவோம். இப்போ அதுலேருந்து அப்படியே எங்களோட நிகழ்ச்சி தொடங்கி நித்திர உள்ளாத அளவுக்கு அந்த நிகழ்வு. இப்போ ஒன்றுமே இல்லை, கஷ்டம், எங்கே பார்த்தாலும் கஷ்டம். மக்கள் வறுமையில் இருக்கிறார், வறுமையில் புதிய அரசாங்கத்தின் கீழ் வறுமையில் இருக்கிறார்கள். அந்த சப்டைத்துக்கு நாம் வரவில்லை. எனக்கு நீங்கள் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி, முக்கியமாக ஒன்று எங்களுடைய புலத்தில் இருக்கிற மக்களும் சரி அல்லது இங்கே தமிழகத்தில் இருக்கிற மக்களும் சரி உங்களுடைய ஒரு பாடலை உங்களது குரலை கேட்க விரும்புகிறார்கள். முடிந்தால் உங்களுடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைத்தால் ஒரு லைன் அல்லது 2 லைன் உங்களால் பாட முடியுமா? குரல் உடம்பு பலம் இருக்கிறது, ஆனால் தொண்டை எனக்கு ஒரு பல பாடகர்களுக்கு எங்களுக்கு தொண்டையான ஒரு தேவை இல்லை என்று நான் நினைக்கிறேன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. மனிதனம்மா மயங்குகின்றேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லை, தவறி வானம் மண்ணில் விழுவதில்லை. சூப்பர், நல்லா இருக்கிறது. உங்களுடைய உடம்பு நிலையில் பாருங்கள், கவனமாக பாருங்கள். உங்களுடைய பாட கேட்க எங்களுக்கே கண்கலங்குகிறது. அந்த வகையிலே பல பேருக்கு சுகுமார் என்றது ஒரு காட்சி பொருளாக இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகளை பொறுத்தவரையில் சுகுமார் என்பது ஒரு எங்களுடைய பழம்பெரும் பாடகர், எங்களுடைய சொத்து என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இனிவரும் காலங்களிலே நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இன்னும் 100 வருடம் நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் உங்களுடைய குடும்பம் பிள்ளைகளுடைய இருந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியூடாக உங்களை கேட்டுக்கொண்டு இறைவனை மன்றாடிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை விடைபெறுகிறேன். உங்கள் RK ரஜி. வணக்கம். வணக்கம்.